இல்லைப்பா, எனக்கு விளைவுகள் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதான் அதனால தான்ப்பா. விளைவுகள் நான் திருந்திட்டேன்ப்பா. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சிருக்கணும். அதை விட்டுவிட்டு இன்ஸ்பெக்டருக்கு கலர் டிவி, டாக்டருக்கு லேசர் டிஸ்க்குன்னு கொடுத்து மறுபடியும் லஞ்சத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் குறைச்சிட்டு வந்துட்டுருக்கேன். நீயே இப்போ வந்து ஒரு விஷச்செடியாக இருக்க. நீ சாதாரண ஒரு வேலையை செய்யலை, நீ வந்து ஒரு விஷச்செடி. என் காலையில் முளைச்சிட்ருக்கிற விஷச்செடி. உன்னை அழிச்சாதான்டா எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. உங்களுக்கும் அம்மாவுக்கும் குழந்தையே இல்லை. கோயிலாக நீங்கள் ஏறி தவம் கிடந்து பிறந்த பிள்ளைப்பா. நான் என்ன போய் கொள்றேன்றீங்களேப்பா. என் மேலே பாசமே இல்லையா? எப்படி? இன்ஸ்பெக்டருக்கு கலர் டிவி, டாக்டருக்கு லேசர் டிஸ்க்கு, பெத்த அப்பனுக்கு பாசம். லஞ்சத்தை பணமாக கொடுத்த, பொருளாக கொடுத்த, இப்போ பாசமாக எனக்கே கொடுக்குற. உன்னைதான்டா முதல்ல குத்தணும். நீங்கள் ஒரு கொலவெறி பிடிச்ச பைத்தியக்காரன். யூ ஆர் கிரேசி மேன். கொலவெறி பிடிச்சவன். அப்பா, உங்களுக்கு வயசான காலத்தில் இப்போது கஸ்தூரியும் இல்லை, கருகிட்டா. இப்போ கொல்லி போடுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. சேனாபதி, கன்னை கீழே போடு. டோன்ட் ஷூட். தூக்கிட்டு போய் போடுங்க சார். இப்போ கிழவன பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்ருக்கு. கேரட்டு பிச்சை காசு 5 ரூபா 10 ரூபா தூக்கி எறிஞ்சிருந்தால் ஒரு உயிராவது மிச்சமாக இருக்கும்ல. அப்படி என்ன உங்களோட கொள்கையை வச்சுட்டு நீங்கள் வாழறீங்க? இப்போ பாருங்கள், கஸ்தூரியும் கருகிட்டா. போங்க. அந்த கிழவி மட்டும்தான் இருக்கான். அவளையும் எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு உங்களோட கொள்கையை வச்சுட்டு நிம்மதியாக இருங்க. போங்கப்பா. இந்த கிழவிக்கு நீங்கள் வந்து கொல்லி வைக்க வேணாம். நீங்கள் கொல்லி வச்சா சத்தியமாக இந்த கட்டை வேகாது. போங்கப்பா. நம்ம நாட்டில் செல்லரிச்சிட்ருக்கிற மனுஷங்களில் இவனும் ஒருத்தன். நீ முன்னாடி இங்கே டாக்டராக இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்த? சார், ஏதோ டீனாக இருந்து ஒரு 5-10 அது மாதிரி வாங்கியிருப்பேன். அது தப்பா சார்? எல்லாரும் செய்கிறது தானே. தான் செய்கிறதே தப்புன்னு தெரியாமல் உரைக்காம இருக்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ரத்தத்தில் ஊறி போச்சு அந்தளவு. சார் என்ன சார், ஒரு 50-100 வாங்குறதுனால குடியா சார் முழுகி போச்சு? முழுகி தாண்டா போச்சு. ஏன் குடி முழுகி போச்சு? நெருப்பில் கருகாத என் கஸ்தூரியோட முகத்தை பார்த்துருக்கியா நீ? தந்த நானே தானே ஆனந்தமே, தந்த நானே தானே ஆனந்தமே, பச்சை கிளி
கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. சின்ன சின்ன அன்பில் தாரேன் ஜீவன் இன்னும் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளிகள், மனநல பாதிக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் சேனலை மாற்றிருங்க. இப்போ நீங்கள் ஒரு நாடகம் பார்ப்பீங்க, ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு நிஜ கொலையை பார்க்க போகிறீங்க. இந்தியன். ஐயா, என்னை கொல்ல போகிறீங்களா? ஏதோ நான் லஞ்சம் வாங்கிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டுடுங்களேன். நீ வாங்குகிற லஞ்சத்தினால உனக்கு மேலே இருக்கிறவன் லஞ்சம் வாங்குகிறான், அவனுக்கு மேலே இருக்கிறவன் லஞ்சம் வாங்குகிறான். இந்த மாதிரி லஞ்சம் புற்றுநோயாக பரவி 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 நாட்டையே குட்டிச்சவராக்கிட்டு இருக்கு. லஞ்சம் அழியணும். லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. லஞ்சத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இப்படி தான் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, கல்வி, சுகாதாரம், தொழில், கல்வி, போக்குவரத்துத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரம், எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கி 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 நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சுருக்கீங்க. நல்ல காற்று இல்லை, நல்ல பொருள் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை. எல்லா இயற்கை வளங்கள் இருந்தும் இந்த நாடு இன்னும் பிச்சைக்கார நாடாகவே இருக்குது. जय हिंद।